பிரியமானவர்களே, அதிகாலை வேளையில் ஆண்டவராய் இயேசு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பின் தெய்வநாம இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற வசனம் சங்கீதம் 37 6வது வசனத்தை இப்படியே வாசிக்கிறோம். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். பார்த்தீங்களா? இது 37ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துருக்கிறோம் பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பாக 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது பாருங்கள், கர்த்தருடைய வசனம் இப்படியே சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். எப்படி வாக்கிய பண்ணுவார்? உன்னுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட புகழை போலவும் விளங்க பண்ணுவார். உன் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் வெளிச்சமாக எப்பொழுதும் இருக்கும். ஒரு பட்ட பகலிலே சூரிய வெளிச்சத்தில் நாம் எப்படி இருப்போமோ அப்படியே எப்பொழுதும் இருப்போம். தேவனுடைய வெளிச்சத்தில் இருப்போம். பரலோகத்தில் தான் பகல் இல்லை இரவு இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பூமியிலேயே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள், தங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் அவருடைய நியாயத்தை பட்ட புகழையும் விளங்க பண்ணுகிறார். மாத்திரமல்ல, காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்தில் ஏறெடுக்கிற வேண்டுதல்கள் கேட்கப்பட வேண்டுமா? அதற்கு பதில் வர வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ண வேண்டுமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அவரின் பாதைகளை சபைப்படுத்துவார். அவருக்கே காத்திரு. அடுத்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அவருக்கே காத்திரு, காரிய சித்தியோள் மேலும் தீவினை செயல் மேலும் எரிச்சலாகாதே, மாறாக கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தர் காரியத்தை உண்டு பண்ணுவார். உன்னுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் உன்னுடைய நியாயத்தை பட்ட புகழை போலவும் பிரகாசக பண்ணி உன்னுடைய காரியங்களை உனக்கு வாய்க்க பண்ணி உன் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் சங்கீதம் 37 6வது வசனத்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட புகழும் விளங்க பண்ணுவார் என்ற வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக கர்த்தரிடத்திலே நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது நீர் எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கிறவர் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அதோடு மாத்திரமல்ல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்று நாங்கள் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் அப்பா, எங்களுடைய வழியை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்து எங்கள் வேண்டுதல்களை உம்மிடத்தில் ஏறெடுத்து ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்டதான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் வழியை ஒப்பு கொடுக்கிற பொழுது அட்டாவே எங்களுடைய நீதியை வெளிச்சத்தை போல ஆண்டவரே எங்களுடைய நியாயத்தை பட்ட போல விளங்க பண்ணி எங்களுடைய காரியங்களை வாக்கிய பண்ணுவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமேன், ஆமேன்.